தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவியை இன்னைக்கு சந்திச்சிருக்காரு தவிக தலைவர் விஜய். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக இன்று மதியம் 1 மணி அளவில் ராஜ்பவன்ல தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவியை சந்திச்சு பேசியிருக்காரு தவிக தலைவர் விஜய். இந்த சந்திப்பு தொடர்பாக விஜய் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவியை சந்திச்சு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் மனு கொடுத்தோம். எங்களுடைய மனுவில் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும் அப்படின்னும் அனைத்து இடங்கள்லையும் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னும் வலியுறுத்தினோம். மேலும் தமிழகம் முழுவதும் அண்மையில் பெய்த பருவமழை மற்றும் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னும் உரிய நிவாரணம் கிடைக்கல. இந்த விவகாரத்தில் மாநில அரசு கேட்கக்கூடிய நிவாரண தொகையை ஒன்றிய அரசு முழுமையா வழங்க வேண்டும் அப்படின்னும் வலியுறுத்தி இருக்கோம். எங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தையும் கேட்ட ஆளுநர் அவர்கள் அவற்றை பரிசீலிப்பதாக கூறினார் அப்படின்னு அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. முன்னதாக சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த பாலியல் வன்கொடுமை தமிழகம் முழுவதும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிகழ்வுக்கு பொதுமக்களும் பல கட்சிகளும் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து வராங்க. தவிக தலைவர் விஜயும் இந்த சம்பவம் தனக்கு சொல்ல முடியாத துயரத்தை ஏற்படுத்தியிருப்பதா இன்று கடிதம் ஒன்றை வெளியிட்டார். மேலும் திமுக அரசின் மீதும் அந்த கடிதத்தில் குற்றம் சுமத்தியிருக்காரு. இந்த நிலையில் மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாகவும் பெண்கள் பாதுகாப்பு பற்றியும் இன்னைக்கு தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவியை சந்திச்சு மனு கொடுத்திருக்கிற விஷயம் பேசுபொருளாகியிருக்கு. தவிக கட்சி ஆரம்பித்து 1 வருடம் ஆக இருக்கக்கூடிய நிலையில் தமிழக ஆளுநரை விஜய் சந்திப்பது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது.